சிவனுக்குனே தன்னை அர்ப்பணிச்சவங்க 63 நாயன்மார்கள். இந்த 63 நாயன்மார்களை 2 பேர் மட்டும்தான் இளமையான வயதுல சீக்கிரமே விரைவில் போய் கைலாயம் சேர்ந்தது. 63 பேர்ல ஒன்று திருஞான சம்பந்தர், மற்றொருவர் கண்ணப்பன் என்று சொல்லக்கூடிய, அதாவது திண்ணப்பன் அவர் பேர். ஒரு வேடுவ நிறத்தில் பிறக்கிறாரு. வேடுவனா பிறக்கும் பொழுது என்ன பண்றாரு, ஒரு பன்றியை வேட்டையாடிக்கிட்டே போறாரு. போகும் பொழுது இந்த பன்றியாகப்பட்டது மறைஞ்சிருச்சு. இந்த ஒரு மழை கதையை நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். எனக்கு கொஞ்சம் தர்க்கத்தை எதிர்பார்க்குறேன்னு சொன்னாங்க. இல்லை சொல்கிறேன், கதையை உங்களுக்கு புரிகிற மாதிரி சுருக்கமாக சொன்னாலும் தெளிவாக சொல்லிடுறேன். ஆமாம், ஏன்னா கொஞ்சம் தர்க்கத்தை எதிர்பார்க்குறோம் அப்படின்னாங்க. அதனால் கொஞ்சம் விரைவில் அவங்களையும் சந்தித்து கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த மலை மேலே ஒரு சாமியை பார்க்குறாரு. அது வரைக்கும் அவர் சாமிங்கிறத கும்பிட்டதே கிடையாது. யார்? திண்ணப்பன்கிறவர். திண்ணப்பன் அப்படிங்கிறதுக்கு பேர் காரணம் என்னன்னா, பிறந்த உடனே அவர் தின் அப்படின்னாலே எடை அதிகமுடையவன் அப்படின்னு பொருள். பிறக்கும் பொழுதே எடை அதிகமாக பிறந்தவனா, அதனால தான் அவனுக்கு பேரை திண்ணப்பன்னு பேர் வச்சாங்க. அப்படி திண்ணப்பன்னு பேர் வச்சு வளர்ந்ததுக்கப்புறம் வேட்டையாடிக்கிட்டு போறாரு. ஒரு சாமியை பார்க்குற, சிவபெருமானோட சிவலிங்கத்தை பார்க்குற. சிவலிங்கத்தை பார்த்தோன்னா அதை எப்படி கும்பிடணும்னு இவருக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணுறாரு, கீழே ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, மலைக்கு கீழே. அந்த ஆற்றுல போய் என்ன பண்ணுவாராம், வாய் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாராம். தன்னுடைய கூந்தலில் இருக்கக்கூடிய பூவெல்லாம் சூடிக்கிட்டு வந்துடுவாராம். வந்து என்ன பண்ணுவாரா, அந்த அர்ச்சகர் என்ன பண்ணுவாரா, அந்த கோவிலில் அவர் அர்ச்சகர் ஒரு நாகரிகமாக பண்ணி வச்சுருப்பார் பூஜையெல்லாம். இதெல்லாம் என்ன பண்ணுவாரா, செருப்பு காலால ஒரு தள்ளு, வாயில கொண்டு வந்த தண்ணியால அந்த சிவலிங்கத்தை கழுவி விட்டுருவாராம். தலையில தான் சூடிய பூவை கொண்டாந்து சூடி வச்சிருவார். என்ன பண்ணுவார், தினமும் போய் வேட்டைக்கு போவார், பன்றிய வேட்டையாடுவார், அதை சுடுவார், தின்னு பார்ப்பாரு. எது நல்ல வெந்திருக்கோ, எது சுவை அதிகமாக இருக்கோ அதை கொண்டாந்து இறைவனுக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிடுவார். மறுநாள் காலையில் திரும்பி என்ன பண்ணுவார், அர்ச்சகர் வந்து பார்ப்பார். அவருக்கு ரொம்ப சூசியமாக இருக்கும் பார்க்கும் பொழுது, என்னடா இப்படி நடக்குது தெரினா அவர் சுத்தப்படுத்திட்டு அவர் பாணியில் ஒரு பூஜையை போட்டுட்டு அவர் போயிடுவார். இது தினமும் அப்படியே காலப்போக்கில் நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த அர்ச்சகருக்கு ரொம்ப மனவேதனை. யார் இப்படி, சிவன் என்பவர் சைவ சமயத்துக்கு தலைவன் இல்லையா? கொஞ்சம் அமைதியா இருங்கடி செல்ல குட்டிகளா, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன்னா சைவ சமயத்தினுடைய தலைவன். அப்படி இருக்கும்போது சிவபெருமானோட சிவலிங்கத்துக்கு முன்னால யார் இப்படி அசிங்கப்படுத்துறது அப்படின்னு நினைக்கிறார். அப்ப பாருங்க என்ன நினைக்கிறாரு, சிவ அர்ச்சகர் போய் எப்போதும் போல பூஜையை முடிச்சுட்டு போய் படுத்துறாரு ராத்திரில. அப்ப என்ன பண்றாரு, சிவபெருமானே அர்ச்சகருடைய கனவுல போய் சொல்றார், வா நீ அவனை சாதாரணமா இடம் போட்டுக்கிட்டு இருக்க, அவன் அசிங்கப்படுத்துறான்னு நினைக்கிற, அவன் அசிங்கப்படுத்த நினைக்காத, அவனுடைய பக்தியை பார். அப்ப அந்த அர்ச்சகருக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. தினமும் உனக்கு பால் அபிஷேகம், தேனாபதி எவ்வளோ அபிஷேகம் பண்ணுறேன், எவ்வளோ ஆராதனை பண்ணுறேன், அப்படி இருக்கும்போது என்னுடைய பக்தியை விட அவனுடைய பக்தி பெருசா உனக்கு அப்படின்னு இவருக்கு ஒரு கோவம். கோவம் இருந்தாலும் அப்படி என்னதான் அவன் செய்கிறான்னு பார்ப்போமே அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாரு, மறைஞ்சிருந்து பார்க்குறாரு. சிவலிங்கத்துக்கு பின்னால் கருவறைக்குள்ளே பின்னால் இருந்து பார்க்குறாரு. அப்படி பின்னால் இருந்து பார்க்கும்போது பாருங்க, எப்பவும் போல இவர் பன்றியை சுட்டு கொண்டு வச்சுக்கிறாரு. சாப்பிடு சாமி சாப்பிடு அப்படிங்கிறாரு. கல் எங்கேயாவது சாப்பிடுமா, கற்சியில் எங்கேயாவது சாப்பிடுமா? ஆனால் அவருக்கு தெரியல. அவருக்கு என்ன நினைப்பு, சாப்பிடும் அப்படின்னு நண்பனாகவே பழக ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா 63 நாயன்மார்களில் நண்பனா சிவபெருமான் ஏற்றுக்கிட்டது 2 பேர். ஒன்னே சுந்தரமூர்த்தி நாயனாரை தன்னுடைய நண்பனா ஏற்றுக்கிட்டாரு, மற்றொன்று திண்ணப்பனை தன்னுடைய நண்பனா ஏற்றுக்கிட்டார் சிவபெருமான். அப்போ என்ன பண்ணுறாரு, நண்பன்கிட்ட பேசுகிற மாதிரி தினமும் பேசிக்கிட்டே இருப்பார். அப்படி பேசிக்கிருக்கமா பாருங்க, சிவலிங்கத்திலேருந்து ஒற்றை கண்ணிலேருந்து குருதி வழியுது, ரத்தம் வழியுது. வழிஞ்சோன்னே இவருக்கு ஒன்றும் புரியலை, என்னடா அது நம்ம குடுமி சாமிக்கு. ஏன்னா அந்த சிவலிங்கம் எப்படி இருக்குமா, மேலே மேலே லிங்கம் இருக்கும்ல, அதை பார்த்தோன்னே இவருக்கு குடுமி மேலே இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால் அதுக்கு பேரே குடுமி சாமின்னு சொல்லி தான் அவர் கூப்பிடுவாராம். அப்போ என்ன பண்ணுறாரு, ஆகா நம்ம குடுமி சாமிக்கு இப்படி ரத்தம் வழியுதே அப்படின்னு என்ன பண்ணார், தன்னுடைய கண்ணை ஒரு கண்ணை எடுத்து வச்சுட்டார். வச்சோன்னே ரத்தம் நின்றுச்சு. சந்தோஷம் தாங்க முடியலை திண்ணப்பனுக்கு. ஆடுறாரு, பாடுறாரு, ஓடுறாரு, குதிக்கிறார். அப்பா என் குடுமி சாமிக்கு ரத்தம் நின்றுச்சு அப்படின்னு. அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் என்னாச்சு, இன்னொரு கண்ணிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் என்ன நினைக்கிறாரு திண்ணப்பன், ஆகா இன்னொரு கண்ணிலேருந்து நம்ம குடுமி சாமிக்கு ரத்தம் வந்துருச்சு, இன்னொரு கண்ணு இருக்கு, நமக்கு எடுத்து வச்சிடலாம். ஆனால் எடுத்து வைக்கிறான்டா எங்கே எப்படி வைக்க முடியும், இன்னொரு கண்ணை எடுத்துட்டு நமக்கு கண் பார்வை தெரியாது. அப்போ அடையாளத்துக்கு என்ன பண்ணுறேன், தான் அணிந்திருந்த செருப்பு காலோட கொண்டே சிவலிங்கத்து மேலே வச்சுட்டார் அடையாளத்துக்கு. இன்னொரு கண்ணை எடுக்க போறார். எடுக்க போகும் பொழுதுதான் சிவபெருமான் அசரீரியாக ஒழித்தாராம், திண்ணப்பா நிறுத்து, உன் பக்தியை மெச்சினேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் உன் கண் பார்வை உனக்கே வர கடவுது அப்படின்னு திண்ணப்பனுக்கு மறுபடியும் கண் பார்வை வந்துருச்சு. சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு. சிவபெருமான் காட்சி கொடுத்து, நீ திண்ணப்பனாக இருந்தாலும் கூட இந்த இறைவனுக்காகவே கண்ணை கொடுத்த காரணத்தினால் இன்றையிலிருந்து நீ கண்ணப்பனாக என்னோடு வந்து ஐக்கியமாகுவாய் அப்படின்னு கைலாயத்துக்கு அப்பவே கூட்டிகிட்டு போயிட்டாராம். கண்ணப்பனுக்கு அப்போதைக்கு 16 வயசு. 16 வயசுலேயே கைலாயத்துக்கு போனது 2 பேருக்கு, திருஞான சம்பந்தரும் யாரு, திண்ணப்பன் என்று சொல்லக்கூடிய கண்ணப்பனும். இதுதான் கண்ணப்பனுடைய வரலாறு.
இல்லைங்கய்யா, நன்றி நன்றி. அன்பளி கொடுத்து பெருமைப்படுத்தி அன்புள்ளத்திற்கு நன்றி நன்றி கிட்ட வணக்கம். ஆமா, முதல்ல எதுக்காக வந்தங்கிற விஷயத்த சொல்லிடுவான். ஆமா, எதுக்காக சிவபெருமானை பத்தி இவ்வளவு பேசுறேன், ஆத்தா அம்பாளை பத்தி ஏன் இவ்வளவு பேசுறேன்? ஆமா சொல்லுங்க அப்போ. எல்லாம் காரணத்தோட தான். காரணம் இல்லாம ஏதாவது செய்வோமா நம்ம? எல்லாரும் தோரணம் கட்டியிருக்காங்க, அதெல்லாம் எதுக்காக? திருவிழான்னு ஒன்று நடக்கிறதுனால தானே. திருவிழான்னு ஒன்று நடந்தா 3 இடம் முதல் சுத்தமா இருக்கணும். திருவிழா ஊருக்குள்ள வச்சுட்டோம் அப்படின்னா 3 இடம் சுத்தமாக இருக்கணும். முதல்ல எந்த இடம் தெரியுமா? முதல்ல நம்ம வீடு. முதல்ல வீட்டை சுத்தப்படுத்திடணும். திருவிழான்னு வந்துட்டா வீட்டை சுத்தப்படுத்தணும். அடுத்து நம்ம வாழக்கூடிய தெருவை சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா அம்பாள் பவனி இதையே நம்ம வீதி வழியாக வரும்பொழுது வீதியை சுத்தமாக வச்சுக்கணும். 3வது கோவிலை சுத்தமாக வச்சுக்கணும். இது 3 இடமும் திருவிழான்னு ஒன்று வந்துட்டா நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம் இல்லையா? அப்போ இப்போ ஒரு காரணம் ஒன்றும் இருக்கிறனால தானே நம்ம இப்படி எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அது மாதிரி எனக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் விழவும் நான் பேச மாட்டேன். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் தெரியுமா அண்ணே? இவ்வளோதான். என்ன? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அப்படியா? அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிடுறேன். அவர்னா சொன்னா தானே எங்களுக்கு தெரியுமா? அது யார்? அது அவரு யார்? ஓ, பேரை கேட்குறீங்களா? பேரை சொல்லிடுவேன். சரி, ஒன்றும் தப்பு இல்லை. சரி, ஆனா புருஷன் பேரை சொன்னா புருஷனுக்கு ஆயுசு குறைஞ்சிருமா? இன்னும் புருஷன் ஆகலை இல்லம்மா, அதனால சொல்லலாம். இல்ல மனசுக்குள்ள இவர் தான் நமக்கு அப்படி முடிவு பண்றாலே புருஷன் தானே இல்லையா? சும்மா மனசுல ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு கால போக்குல வேற யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்குள்ள அப்படி இருக்கும். நான் புருஷனா முடிவு பண்ணிட்டு இருந்தா எங்க ஆத்தாட்டாலும் கேளுங்க. சரி, உங்க வீட்டுக்கார பேர் என்னன்னு கேட்டா ஆத்தாலும் சொல்ல மாட்டாங்க. தெரியுமா? ஆத்தா காலத்துல அப்படிதான் புருஷன் பேருக்குன்னு அடையாளம் வச்சிருப்பாங்க. ஏத்தா அடையாளத்தை சொல்லி தான் புருஷன் பேர் என்னன்னு கண்டுபிடிக்க வைப்பாங்க. ஆமா, இப்ப நான் வேணா அடையாளம் சொல்லவா? சொல்லுங்க பாக்கலாம். அப்பா அடையாளம் சொல்ல போறியா? அடையாளம் சொல்ல போறேன். காலையில முருகன் சொல்லுவாருமா? அந்த அடையாளம் இல்லைங்க, நான் ஒரு பேருக்கு அடையாளம் சொல்றேன். பேருக்கு அந்த பேரை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நான் யார காதலிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்றேன். சொல்லுக்குள் சூட்சமா சொல்ல போறீங்க. எங்க பார்க்கலாம்? இப்ப நீங்க யார் வேணாலும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. மேல இருந்து தண்ணியா கொட்டும், அதுக்கு பேர் என்ன? மேல இருந்து மேகத்துல இருந்து தண்ணியா கொட்டும், மழை. கோவில்ல போய் கும்பிடுவோமே, அதுக்கு பேர் என்ன? சாமி. மேல இருந்து கொட்டுறதையும் கோவிலுக்குள்ள போய் கும்பிடுறதையும் சேர்த்து சொல்லுங்க. அப்படி அந்த மாதிரி அந்த காலத்துல எங்க ஆத்தா மக்க இப்படி அடையாளத்தை சொல்லி பேரை கண்டுபிடிக்க வைப்பாங்க. புருஷன் பேரை அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன பிள்ளைய பக்கத்துல விளையாண்டுட்டு இருந்தா ஏத்தா உங்க ஐயன் பேரை சொல்லு, உங்க அப்பா பேரை சொல்லு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர புருஷன் பேரை நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்ல மாட்டாங்க. இப்போ உள்ள காலகட்டம் மாறி போச்சு. ஏய் எந்திரா போடா வாடா அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் யாரை காதலிக்கிறேன் அப்படின்னா அன்றாட தெய்வமாக வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான். அவர் தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் எப்போ வருவார் எப்போ நான் காத்துக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு வர மாதிரி தெரியல, அநேகமா விடுதலுக்குள்ள வந்துருவார் நினைக்கிறேன். அந்த முருகப்பெருமானை என்னை தேடி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அவருடைய வருகைக்காக நான் எப்படின்னா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட நான் சொல்றேன். இன்னைக்கு எப்பவும் சினிமா பாடலாம் கலந்து பாடுவோம். ஆனா ஐயா வந்தோன்னு சொல்லிட்டாங்க எல்லாமே முருகன் பாடலாவே நீங்க பாடிருங்க அப்படின்னாங்க. அதுக்காக அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே மாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே மாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 முருகா. அழகான
அமுடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உலகாளும் ஆண்டவனே நீதானையா முருகா 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 உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா பள்ளிமயில் நாதனே பாவடி வேலனே பள்ளிமயில் நாதனே பாவடி வேலனே வர வேண்டும் மகிழ் மீது முருகையனே முருகா 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 முருகா. நன்றி 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 கடந்த வணக்கம். சபரிமலைக்கு நெய் தேங்காய் இருமுடி கட்டி கொண்டு போகிறாங்க. அதேபோல் திருச்செந்தூர் முருகனுக்கு என்ன இருமுடி கட்டி கொண்டு போகணும் இப்படிக்கு முருகன் பக்தர்கள் சார்பாக 51 அன்பளிப்பினை வாரி வழங்கிய அன்புலத்திற்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி கடந்த வணக்கம். பாருங்க, இந்த பழனி மலை இருக்குல்ல, முருகனுக்கு 6 படை வீடுகளை பிரித்து வச்சாங்க. 6 படை வீடுல முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, தணிகைமலை, பழமுதிர்ச்சோலை அப்படின்னு 6 படை வீடை பிரித்து வச்சாங்க. இந்த 6 படை வீட்டில் ரொம்ப சிறப்பான படை வீடு எது தெரியுமா? பழனி தான். பழனி தான் ரொம்ப சிறப்பான படை வீடு. எந்த ஸ்தலத்துக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு பழனிக்கு. ஏன் தெரியுமா? இப்போ பொதுவாக ஒரு இனிப்பான ஒரு பொருள் இருக்கு. ஒரு இனிப்பான பொருளை கொண்டு நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்? என்னாகும்? எறும்பு வந்துடும் இல்லையா? கொஞ்ச நேரத்தில் அது இருக்கிற இடமே தடம் தெரியாமல் கூட அழிச்சிடும் இல்லையா? ஆனால் பழனியில் அப்போ முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுற பஞ்சாமிரதத்தை எறும்பு புத்துக்கிட்ட போய் வச்சாலும் கூட ஒரு எறும்பு கூட சாப்பிடாது. அது அப்பேற்பட்ட தனிப்பெருமை பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். இப்போ எல்லா கோவில்லையும் உள்ள தெய்வம்ங்கிறத எதால் வடிச்சிருப்பாங்க? தெய்வம் சிலை இருக்குல்ல, உள்ள கருவறைக்குள்ள எதால் இருக்கும்? கல் கற்சிலையில் இருக்கும், இல்லை மரத்தால் கூட சிலையெல்லாம் இருக்குது இல்லையா? அப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் பழனியில் மட்டும் என்ன உள்ள இருக்கும்? எதால் செய்யப்பட்டது? மூலிகை நவபாஷானத்தால் போகரார் சித்தர் என்று கூட சொல்லக்கூடியவர்னால அதை வச்சுருக்காங்க. இன்னொரு தனி சிறப்பு என்ன? அப்புறம் கோவில் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் கோவில் இருக்குல்ல, இந்த கோவில் எந்த பக்கம் இருக்கணும்? தெய்வம் எந்த திசையை பார்த்து இருக்கணும்? ஏங்க, இப்போ கோவில் இருக்குல்ல, கோவில் எந்த திசையில் இருக்கணும்? தெய்வம் எந்த திசையை பார்த்து இருக்கணும்? எப்படி இருக்கணும்? கோவில் மேற்கு பக்கம் இருக்கணும், தெய்வம் கிழக்கு பார்த்து இருக்கணும். ஆனால் பழனியில் எப்படி இருக்கும்? மேற்கு பார்த்த மாதிரி இருப்பார் இல்லையா? அப்போ பழனி மலைக்கு தனி சிறப்பு இருக்கு. எல்லாரும் கோவிலுக்கு போனால் அலங்காரத்தோட தெய்வத்தை பார்த்தா நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அலங்காரத்தோட பார்க்குறோம்ப்பா, தெய்வம் எவ்வளோ அழகாக இருக்குது, அம்சமாக இருக்குது பாருங்கப்பா அப்படின்னு நம்ம வணங்குவோம். ஆனால் பழனி மலைக்கு போகும்போது மட்டும் என்ன அலங்காரத்தோட பார்க்கணும்னு ஆசைப்படுவோம்? இல்லை, பொதுவாக அது ஆண்டி கோலத்தில் தான் பார்க்கணும், அதுதான் உண்மை. ஆனால் இங்கேருந்து போகிறவங்க ஒரு சில பேர் தெரியாமல் என்ன வேண்டிக்கிட்டு போவாங்க தெரியுமா? ராஜ அலங்காரத்தில் எப்படியாவது பார்த்துடணும்ப்பா, அப்பா படியேறி போகும்போது வேண்டிக்கிட்டே போவாங்க, ராஜ அலங்காரத்தோடு இருக்கணும், ராஜ அலங்காரத்தோடு இருக்கணும். இப்போ நான் கேட்குறேன், ராஜான்னு யாரை சொல்லுவோம்? அதான் மன்னர். ராஜானா மன்னர் தாங்க. மன்னர்னு யாரை சொல்லுவோம்? மன்னர்னா எப்படி சொல்லுவோம்? ஒரு நாட்டை ஆண்டா தானே அவரை ராஜா மன்னன் நம்ம சொல்லுவோம். முருகப்பெருமான் தெய்வம் தானே, அப்புறம் எப்படி அவரை ராஜான்னு நம்ம சொல்கிறோம்? அப்போ முருகப்பெருமான் எந்த நாட்டை ஆண்டாரோ அவருக்கு ராஜா. அவர் கையில் செங்கோல் வச்சுருப்பார், பார்த்துருக்கீங்களா? ராஜ அலங்காரத்தில் நாட்டை ஆளக்கூடிய மன்னன் கையில் தானே செங்கோல் இருக்கணும். ஆனால் முருகப்பெருமானோட பழனியில் இருக்கிற முருகப்பெருமான் கையில் ஏன் செங்கோல் இருக்கு? அப்போ அவர் ராஜாவா? எந்த நாட்டை ஆண்டார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. இருந்தாலும் கூட ஐயா சுசிலாமா பாட்டு ஒன்று முருகன் பாட்டு பாட சொன்னீங்க, அதுக்காக சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளினேன் முருகனிடம். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளினேன் முருகனிடம்.
அருமை அம்மா அவர்கள் எனக்கு 51 அன்பளிப்பினை வாரி வழங்கி அன்பளித்திற்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி. வணக்கம்.